ஆஞ்சநேயரே, இந்த சூடம் நான் கொடுத்த சூடம்னு நினைச்சுக்கோ. ஆஞ்சநேயரே, ராமருக்கு நீ எப்படியோ அப்படித்தான் நான் உனக்கு. இன்னும் சொல்ல போனா நீ ராமரை மட்டும்தான் கும்பிடுவேன். ஆனா நான் ரோட்ல ஒரு குரங்காட்டி குரங்கு கூட்டு போனா கூட அதுக்கு கண்ணத்துல போட்டு கும்பிட்டுக்குவேன். அப்படிப்பட்ட என்ன சோதிக்கலாமா? எனக்கும் போலீஸ் உத்தியோகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க அப்பனும் தாத்தனும் போலீஸ் உத்தியோகத்துல இருந்தாங்கிறதுக்காக எங்க அம்மா என்ன மாட்டி விட்டுருச்சு. கேஸ் பிடிக்கலன்னா பெரிய ஆபீசருக்கு திட்டுறாங்க, காசு வாங்கலன்னா பொண்டாட்டி அம்மாவும் திட்டுறாங்க. அவ்வளவு எதுக்கு என் பையனே என்ன மதிக்க மாட்டேங்கிறானே. உன் வால்ல நெருப்பு வச்சு விட்டப்போ நீ என்ன அவஸ்தையை அனுபவிச்சியோ அதை விட மோசமான ஒரு அவஸ்தையை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இத பாரு ஆஞ்சநேயரே, உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தது, என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து என்ன காப்பாத்து ஆஞ்சநேயா, காப்பாத்து. உன்னோட BA சர்டிபிகேட், நீ கழுத்துல போட்டிருந்த டாலர் செயின், இவ்வளவு நாள் நீ வேலை பார்த்ததுக்கு உண்டான சம்பளம் எடுத்துக்க. ராமு, இத பாருப்பா, யாரு தப்பு செஞ்சாலும் தைரியமா தட்டி கேட்கணும்னு உங்க மாமா சொன்னாலுங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்துடாத, புரியுதா? இது மறுபடியும் மாமியார் வீட்டுக்கு வர்ற கேஸ் தான். என்ன சார் கிளாஸ் போட்டு இப்படி உடைக்கிறீங்க? ஓ, ஒண்ணு உடைச்சதுக்கே கேக்குறியா? வேற ஹோட்டலுக்கு போலாம், வா வா. சத்தம் போட்ட கை கால் இருக்காது, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். போட. யாரு தப்பு செஞ்சாலும் தைரியமா தட்டி கேட்கணும்னு உங்க மாமா சொன்னாலுங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்துடாத. எவ்வளவுமா பில்லு? 40 ரூபா. 40 ரூபா? இந்த பில்லையும் சேர்த்து கொடு. ஐயா, நான் சாப்பிடதான் என்கிட்ட காசு இருக்கு. டேய், போய் சொன்ன. சத்தியமா என்கிட்ட 2 ரூபா தாங்க இருக்கு. என்னடா பாக்கெட்ல மொத்தையா இருக்கு? இது யாருது? 3 மாசத்துக்கு முன்னாடி என் சம்சாரம் பிரசவத்துக்காக வச்சேன், இன்னைக்கு தான் திருப்பிட்டு போறேன். அப்போ எங்களுக்காக இன்னொரு முறை வை. வேண்டாண்ணே, என்னால முடியாது, நான் ரிக்ஷா ஓட்டுறேன், திருப்ப முடியாது. யார் தப்புனாலும் தைரியமா தட்டி கேட்கணும்னு எங்க மாமா சொல்லியிருக்காரு. சூப்பர் மச்சி, நமக்கு தினமும் ஒரு பைத்தியக்கார மாட்டான் பாரு. ஹலோ மச்சி, எங்க பாரு. அவங்க பில்லு கொடுங்க, உங்க பில்லும் கொடுங்க. போங்க. சர்வர், என் பில்லு போடுங்க. ஹலோ, இந்த 3 பில்லையும் அவங்களே கட்ட சொல்லுங்க. போங்க. இந்த 3 பில்லையும் உங்களே கட்ட சொன்னார். டேய், நீங்க 2 பேரும் உட்காருங்க. டேய், நீ ஒருத்த மட்டுமே கவனி. என்னம்மா கண்ணு?
ஐயா, இத்தனை நாளா இந்த ஊர்ல இவங்க பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. நல்ல வேளை இன்னைக்கு நீங்க வந்தீங்க. என் பொண்டாட்டியோட தாலி தப்பிச்சதுங்க. இப்ப போட்டீங்களே ஒரு போடு, இந்த மாதிரி அப்பப்ப அங்கங்க போடுங்க. அப்பதான் கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு கொட்டம் அடிக்கிற கூட்டம் அடங்கும். எங்களை மாதிரி ஆளுங்க நிம்மதியா இருக்கும். ஆமா, இன்னைக்குதான் விடுதலை அனியா. எப்படி பாருக்க, எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துட்டேன். ஏன்பா, இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட என்ன பார்க்கணும்னு தோணலையா? உன்னை தேடி நான் எத்தனை தடவை ஜெயிலுக்கு வந்தேன். பிடிவாதமா என்ன பார்க்க மறுத்துட்டியப்பா. உடம்பெல்லாம் நல்லா இருக்குல்ல? என்னப்பா இது, நானே பேசிக்கிட்டு இருக்கேன். பாய் திறந்து ஒரு வார்த்தை பேசுப்பா. என்னோட அப்பா யாருமா? சொல்லுமா, என்னோட அப்பா யாரு? இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். நீ சின்ன பையனா இருந்தப்பா கேட்ட அதே கேள்வியே இப்பவும் திருப்பி கேக்குறியே. என்ன பத்தி உன் மனசுல நினைப்பே இல்லையா? இத்தனை வருஷமும் சதா உன்னையே நினைச்சிட்டு இருந்தனாலதான் அப்பா யாருங்கிற அதே கேள்வி திருப்பி கேட்டேன். இத பாருமா, அப்ப நான் சின்ன பையங்கிறதுனால சில விஷயங்களை என்கிட்ட இருந்து நீ மறைச்சிருக்கலாம். ஆனா இப்பவும் மறைக்கிறதுல அர்த்தம் இல்ல. சொல்லுமா, என் அப்பா யாரு? சொல்றேன்ப்பா. உங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட உங்க மாமாவை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்க. ஏன்னா அவர் பிரம பிடிச்ச மாதிரி இருக்கா. சீதா, ஆமாப்பா, ஏன் அப்படி இருக்கா? எங்க மாவா? தோட்டத்துல இருக்கா. சீதா, சீதா, என்னமா இது அழுது நிக்கிறேன்? 2 நாளா சாப்பிடலையா, யாருக்கும் பேசலையா? என்ன ஆச்சு உனக்கு? சொல்லு சீதா, என்ன குறை உனக்கு? அண்ணா, நான் எதையுமே சொல்ல முடியாம தவிக்கிறேன்னா. ஏன் சீதா, உன் அண்ணன் எங்கிட்ட கூட சொல்ல முடியாதா? சொல்றேன்னா, நீங்க என்ன மன்னிக்கிறதா இருந்தா எல்லாத்தையும் சொல்றேன். நான் மன்னிக்க முடியாத அவ்வளவு பெரிய தவறு செஞ்சியா? ஆமா அண்ணா, கல்யாணம் ஆகாத ஒரு பெண் செய்யக்கூடாத தவறு நான் செஞ்சுட்டேன். என் பெண்மையை நான் பறி கொடுத்துட்டேன். சீதா, சீதா, இந்த பயங்கர செய்தி உங்க அண்ணன் சொல்ல உயிரோடு இருக்கேன். அடிங்கண்ணா, அடிங்க. ஏன் தூக்கினக்க நிறுத்திட்டீங்க? அடிங்க. நீங்க அடிக்கிறதுனா என் மனசுல இருக்கிற பாரம் வேதனை கொஞ்சமாவது குறையட்டும். தொட்டு அடிக்கிறதுக்கே நடக்கப்பட்டேன். அத பாவம் கருதுறேன். நான் குடும்பத்துக்கே தீராத களங்கத்தை உண்டாக்கிட்டே. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த அத்தனையும் பாழாக்கிட்டியே. இவன் கூட பழகினேன். யார் அவன்? எங்க இருக்கான்? அதையாவது சொல்ல. அண்ணா, ஒரு நாள் அவரை சந்திச்சேன். அடுத்த நாள் தண்ணி வேணும்னு கேட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்தார். வீட்டுல அம்மா இல்லை. என் விருப்பத்துக்கு மாறா நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம. அண்ணா, எனக்கு அவர் ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது. ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது. இது கொடுமை, பயங்கரம். என் வாழ்க்கையில் இந்த மாதிரி அதிர்ச்சிகளுக்கு ஏற்பட்டதே கிடையாது. அம்மா, அம்மா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் உயிரோடு இருக்க விரும்பல. தற்கொலை பண்ணிக்கலான்னு போனேன். உங்க மாமா என்ன தடுத்து நிறுத்து சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாரு.